வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்திற்கு உட்படுத்தி கிடைக்கும் எழுத்துச்சரங்களை ஆங்கில அகராதியில் உள்ளபோது வரிசைப்படுத்தும் போது மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையின் தரம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? மேத்தமேட்டிக்ஸ் வார்த்தை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசை மாற்றத்துக்கு உட்படுத்தணும். அதுக்கடுத்து ஆங்கில அகராதியில் இருக்க மாதிரி நம்ம வரிசைப்படுத்தும் போது இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த வார்த்தையோட தரத்தை கண்டுபிடிக்கணும், ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்து இந்த வார்த்தை எடுத்து எழுதுவோமா? மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா அகர வரிசைப்படி ஆல்பாபெட்ஸில் நம்ம எழுத போகிறோம். அப்போ பாருங்க, ஏ ஏ வந்து எத்தனை இருக்குது? 2 ஏ இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. அதனால் ஏ இங்கே கீழே எழுதிடுவோமா? ஏ. அதுக்கடுத்து என்ன வரும் பாருங்க, ஏக்கு அடுத்தது சி இருக்குது, சி. அதுக்கு அடுத்தது இ வரும். அதுக்கு அடுத்தது ஹச் வரும். அதுக்கு அடுத்தது ஐ வரும். இங்கே இருக்க ஐ இருக்கா? இந்த ஐ வரும். அதுக்கு அடுத்தது எம். எம் எத்தனை தடவை இருக்கு பாருங்க? 2 தடவை இருக்கா? எம்மு. அதுக்கு அடுத்தது எஸ், ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அதுக்கு அடுத்து டி வந்து 2 தடவை இருக்கு. இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி இருக்கு. இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் வார்த்தை. இந்த வார்த்தை எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சோம்? அகர வரிசைப்படி ஆல்பாபெட்டில் நம்ம எழுதியாச்சு. பாருங்க, எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? பாருங்க, முதல் இது நமக்கு என்ன வேணும்? எம்மு. எம்மு பாருங்க, இங்கே 2 எம் இருக்கு. அப்போ முதல்ல இருக்கிறதா நம்ம ரவுண்ட் பண்ணணும். இப்போ நேச்சா இப்போ நம்ம வட்டம் போட்டுருங்க இல்லையா, இதுக்கு முன்னால இந்த பக்கம் இடது பக்கத்துல எத்தனை எழுத்துக்கள் வட்டம் போடாம இருக்கு? 1 2 3 4 5 6 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அப்ப 6 எழுத்துக்கள் பை இதுல திரும்ப திரும்ப பாருங்க, ஏ 2 தடவை இருக்கு, அதனால 2 ஃபேக்டோரியல். எம் பாருங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இதுவும் இருக்கு. அப்ப எம் வந்து எத்தனை தடவை? 2 தடவை, அதனால 2 ஃபேக்டோரியல். டி வந்து எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கு, அதனால 2 ஃபேக்டோரியல். முடிஞ்சுதா? என்ன முடிச்சிட்டோம்? எம்மை முடிச்சிட்டோம். இப்போ ஏல ஆரம்பிக்க போகிறோம். பாருங்க, ஏ முதல் இருக்குல்ல, இதை தான் எடுக்கணும். அப்போது இந்த ஏக்கு முன்னால் எந்த எழுத்துமே இல்லை, அதனால் 0 பை. இதில் எது திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்க, இங்கே ஏ 2 தடவை இருக்கு. இது வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இதை எடுக்கக்கூடாது. எம் வந்து ஒரு தடவை தான் இருக்கு. இங்கே டி வந்து 2 தடவை இருக்குது, அதனால் 2 ஃபேக்டோரியல். அதுக்கடுத்து பாருங்க, டி. டி பாருங்க எங்கே இருக்குது? இந்த முதல் டி தான் எடுக்கணும். இந்த டீக்கு முன்னால் வட்டம் போடாத எழுத்துக்கள் 1 2 3 4 5 6 7 எழுத்துக்கள் இருக்கு, அதனால 7 பை. திரும்ப திரும்ப வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை இருக்கு பாருங்க? இதுல ஒரு ஏ தான் இருக்கு, இதுல ஒரு எம் தான் இருக்கு, இங்க டி. இதில் தான் ப்ராசஸ்ல இருக்கு, இப்பதான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை எடுக்கணும். இந்த இடத்துல 2 ஃபேக்டரியல் வந்துடும், ஏன்னா டி மட்டும் 2 தடவை இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, ஹச். ஹச் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஹச்சுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இ. இ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, எம் இங்க இருக்கா? இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 3. அதுக்கடுத்து ஏ பாருங்க, இங்க இருக்கா? ஏ இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எதுவுமே இல்லை, 0. அதுக்கடுத்து பாருங்க, டி இங்க இருக்கா? டி இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, ஐ. ஐ எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்து எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, சி இங்க இருக்கா? இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்து எதுவுமே இல்லை, அதனால 0. அதுக்கடுத்து பாருங்க, எஸ். இங்க வட்டம் போட இருக்கா? இது பண்ணிட்டோமா? இதுக்கு முன்னால வட்டம் போடாத எழுத்துக்கள் எதுவுமே இல்லை, 0. அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும்? தெளிவா எழுதிட்டோம்னா போதும். அதுக்கடுத்து பாருங்க, நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல், 7 ஃபேக்டோரியல், 8 ஃபேக்டோரியல், 9 ஃபேக்டோரியல், 10 ஃபேக்டோரியல். இதை இந்த மாதிரி எழுதிடணும். இங்கேருந்து ஆரம்பித்து எழுதிடணும். இப்போ பாருங்க, therefore மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையின் தரம், மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையின் தரம், வார்த்தையின் தரம், ரேங்க் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு. இப்போ பாருங்க,
இது அப்படியே எழுதிக்கலாமா? என்ன இருக்குது பாருங்கள், 6/2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு இந்த கீழே 10 ஃபேக்டோரியல் இதை பெருக்கணும் 10 ஃபேக்டோரியல் ப்ளஸ் போட்டுக்கலாமா? அதுக்கடுத்து பாருங்கள், 0வையும் இதையும் பெருக்கும். அதாவது 0/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்ட். அப்போ 0/னா இது 0 தான். அப்போ 0 9 ஃபேக்டோரியல் பெருக்கணும் என்ன ஆயிரும்? 0வாக மாறிவிடும். இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ப்ளஸ் போட்டுக்கணும் எல்லாத்தையும். சரியா? 7/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். சரியா? இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ப்ளஸ் போட்டுக்கிட்டு 3 பெருக்கல் 7 ஃபேக்டோரியல். இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ப்ளஸ் 2 பெருக்கல் 6 ஃபேக்டோரியல். இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ப்ளஸ் போட்டுங்க. என்ன வரும்? 3 பெருக்கல் 5 ஃபேக்ட். இது ரெண்டு பெருக்கினா என்ன வரும்? 0வை 4 ஃபேக்ட்னு பெருக்கினா 0 தான், ப்ளஸ் 0. அதுக்கு 3ஐயும் 3 ஃபேக்ட்லையும் பெருக்க போகிறோம். 3 பெருக்கல் 3 ஃபேக்டோரியல். அதுக்கடுத்து பாருங்கள், 1 2 ஃபேக்ட்லையும் பெருக்க போகிறோம். 1 பெருக்கல் 2 ஃபேக்டோரியல். இதை பெருக்க என்ன வரும்? 0வை 1 ஃபேக்ட்லையும் பெருக்கினா 0 தான், 0வை 0 ஃபேக்ட்லையும் பெருக்கினா 0 தான். பாருங்கள், மறக்காமல் கடைசியில் என்ன செய்யணும்னா ஒரு 1ஐ நம்ம கூட்டணும். இது எழுத்துக்களை வரிசைப்படுத்துறது தான். MATH இந்த மாதிரி வரிசைப்படுறது தான். கடைசியில் தான் நமக்கு என்ன வரும்? இந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்ற வார்த்தை வரும். அதனால் கடைசியில் மறக்காமல் ஒரு 1ஐ கூட்டணும். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு தப்பாயிருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல 6 அப்படியே இருக்கட்டும். 2 ஃபேக்டோரியல்னா 2 தான், பெருக்கல் 2 ஃபேக்டோரியல்னா 2 தான், பெருக்கல் 2. இப்போ பாருங்கள், நமக்கு 10 ஃபேக்டோரியலோட மதிப்பு வேணும். 10 ஃபேக்டோரியல்னா 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 பெருக்கல் 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. இது எல்லாத்தையும் பெருக்கணும். 10ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்னா 36,28,800 வரும். இதுதான் 10 ஃபேக்டோரியல். அதாவது 10 ஃபேக்டோரியல்லாம் அங்கே எழுதி காமிக்கட்டுமா? 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 பெருக்கல் 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல். இது எல்லாத்தையும் பெருக்கல் என்ன வரும்? நமக்கு 36,28,800 வரும். சரியா? இப்போ இங்கே வாங்க, இது ப்ளஸ் 0 எது மேலே விட்டுடலாம். ப்ளஸ் 7/2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 தான், பெருக்கல் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது? 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்ட்லாம் 8ல் ஆரம்பித்து எழுதணும். 8ல் ஆரம்பித்து 1 வரைக்கும். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இதில் 8லேருந்து ஆரம்பித்து போகணும். அப்படி பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 40,320 வரும். ப்ளஸ் அதுக்கு இங்கே பாருங்கள், 3 பெருக்கல் 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்ட்னா 7 ஆரம்பிச்சு 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. அப்படி பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 5,040 வரும். ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், 2 பெருக்கல் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 720. 720 ப்ளஸ் இங்கே வாங்க, 3 பெருக்கல் 5 ஃபேக்டோரியல்னா 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 எவ்வளோ வரும்? 120 வரும். ப்ளஸ் இந்த 0ல் எதுவும் ஆக போகிறதில்ல, விட்டுருங்க. 3 பெருக்கல் 3 ஃபேக்டோரியல்னா 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 2 6 6 1 6 தான். சரியா? ப்ளஸ் 1 பெருக்கல் 2 ஃபேக்ட்லாம் எவ்வளவு? 2 தான். 2 ஃபேக்ட்லாம் 2 தான். ப்ளஸ் இந்த 0 எதுவும் ஆக போகிறது கிடையாது. கடைசி இந்த 1ஐ மட்டும் எழுதிருங்க. எழுதியாச்சா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேன்சல் பண்ணுவோமா? 4 6 6, சாரி 4 2 2 2 6. இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 2 2, 18 2 36, 14 2 28, 4 2 8. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். திரும்ப 2ஆம் பாடு பாருங்கள், 9 2 18, 1 2 கொண்டு வகுக்க முடியாது 0. இப்போ தான் 14, 7 2 14, 4 இருக்கா 2 2 4 0. இப்போ இதை பெருக்கலாமா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 9,07,200 இருக்குது. 9,07,200ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 27,21,600 வரும். ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல எல்லாமே கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணலாமா? 2ஆம் பாடு பாருங்கள், 2 2 4 0, 16 2 32 0. இப்போ பாருங்கள், நம்ம எதை பெருக்க போகிறோம்? இந்த 7ஐயும் 20,160 பெருக்குனா 1,41,120 வரும். ப்ளஸ் இப்போ இதை பெருக்கலாமா? எதை பெருக்க போகிறோம்? 3ஐயும் 5,040 பெருக்குனா 15,120 வரும். 15,120 ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், 2ஐயும் 720 பெருக்குனா 1,440 வரும். ப்ளஸ்
அதுக்கு அடுத்து பாருங்க 3ஐயும் 120 பெருக்குனா 3 12 36 360 வரும். ப்ளஸ் 3 6 பெருக்குங்க 18 ப்ளஸ் 1 2 பெருக்குங்க 2 ப்ளஸ் கடைசி இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே கூட்ட போகிறோம். அப்படியே நீங்கள் வேணால் 1 பை 1 எழுதி அழகாக கூட்டுங்க. கூட்டினோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னா 28,79,661. இதான் என்னது, மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையோட தரம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.